சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஊராட்சி துவக்கப் பள்ளியில் சமையல் செய்யும் போது கேஸ் சிலிண்டரில் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டதால் குழந்தைகளுக்கு காலை உணவு தாமதமாக வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வீரபாண்டி ஒன்றியத்தில் உள்ள கீரை பாப்பம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 82 குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காலை உணவு திட்டத்தில் சமையல் செய்யும் போது சிலிண்டரிலிருந்து திடீரென தீப்பிடித்தது. இந்த தீ பரவி சமையலறை முழுவதும் தீப்பிடித்து எரிய துவங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த சமையல் செய்பவர்கள் மண்ணை கொட்டி தீயை அணைக்க முற்பட்டனர். இதில் சமையல் செய்பவர் பூங்கொடி என்பவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பின்னர் தீ அணைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு உணவு செய்து பரிமாறப்பட்டது. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. இதில் 36 விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்த முதல் மற்றும் 2ஆம் தரம் என 92 வகையான எண்ணெய் குழித்திறன் கொண்ட 11,693 கிலோ கொப்பரைகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இதில் 3 வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு மொத்த கொப்பரையும் 11,47,549 ரூபாய்க்கு வாங்கினர். சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் உலக பல்கலைக்கழக சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கம் வென்ற மாணவிகள் தமிழகம் வந்தடைந்தனர். தென்னாப்பிரிக்காவில் ஜோஹன்னஸ்பர்க்கில் சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் உலக பல்கலைக்கழக சாம்பியன்ஷிப் போட்டிகள் செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் உலகம் முழுவதும் உள்ள மாணவ மாணவியினர் கலந்து கொண்டனர். இதில் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சார்பில் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்த தமிழக மாணவிகள் பூஜா ஆர்த்தி மற்றும் சாமினாவை குடும்பத்தினர்கள் சால்வை அணிவித்தும் இனிப்பு கொடுத்தும் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பூஜா ஆர்த்தி மற்றும் சாமினா, தமிழக அரசு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு கொடுக்கும் ஊக்கத்தொகைதான் வீரர்களுக்கு மேற்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவிக்க வைக்கிறது எனவும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினர். மேலும் தங்களின் இலக்கு ஒலிம்பிக்கில் பங்கு பெற்று பதக்கம் வெல்வதுதான் என கூறினர். நாங்கள் என்ன ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணாலும் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஹை இன்சென்டிவ் கேஷஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது பிளேயர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது. ஸோ நல்லா விளாடணும், மெடல்ஸ் நிறைய கொண்டு வரணும். ஸோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் திமுக தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் இமானுவேல் சேகரனின் நினைவு நாளையொட்டி திமுக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள திமுக தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையில் திருவுருவப் படத்திற்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினம் மற்றும் குருபூஜை விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினம் மற்றும் குருபூஜை விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, ராமநாதபுரத்தில் காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை எனவும் கட்சித் தலைவர்கள் ஆங்காங்கே சிறைபிடிக்கப்படுவதும் காவல்துறை மெத்தன போக்கிலும் அலட்சிய போக்கிலும் செயல்படுவதாக வருத்தம் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தங்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லை எனவும் கட்டுப்பாடுடன் நாங்கள் வரவில்லை என்றால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கும் எனவும் தெரிவித்தார். எந்த உண்மையும் கிடையாது. குறிப்பாக ராமநாதபுரம் காவல்துறைக்கு எங்களுடைய வேண்டுகோள், இதை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். எங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து அளித்திருந்தார்கள். சிவகங்கையில சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து வந்தார்கள். ராமநாதபுரத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் சரியான முறையில் இங்கே நடத்தவில்லை. வருத்தத்துக்குரியது. ஏன் ராமநாதபுரம் காவல்துறை இவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்ற வருத்தத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம்.
நாங்கள் கட்டுப்பாடோடு வருகிறோம். ஆகையால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவர்கள் வரும்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஏன் இதை ஒழுங்குபடுத்தவில்லை? இது வேதனைக்குரிய விஷயம். நாங்கள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கிறோம். இது மனநிறைவோடு முடிந்திருக்கிறது. ஒருவேளை கட்டுப்பாடு இல்லாமல் தள்ளி நடந்திருந்தால் இது யார் பொறுப்பு? பழுதடைந்த குடிநீர் நீரூற்றும் கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் நியாய விலைக் கடையை அகற்றி புதிய கட்டிடம் கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் தொட்டி மற்றும் மோட்டார் அறையுடன் கூடிய கட்டடத்தில் நியாய விலைக் கடை செயல்பட்டு வருகிறது. தற்போது கட்டடத்தின் உள்பகுதியில் விரிசல்கள் ஏற்பட்டு சிமெண்ட் பூச்சி உதிர்ந்து துருப்பிடித்த இரும்பு கம்பிகள் வெளியே தெரிகின்றது. இதனால் சிறிய அறையில் ரேஷன் கடை செயல்பட்டு வருவதால் மழைக்காலங்களில் நீர்க்கசிவு ஏற்பட்டும் சுவர்களில் ஈரப்பதம் ஆகி அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வீணாகின்றன. இதனால் அப்பகுதி மக்கள் புதிய நியாய விலைக் கடையை கட்டித்தர கோரிக்கை வைத்துள்ளனர். கீழ்வேளூர் அருகே ஏனாத்தான்குடி தடுப்பணை சரிவர பராமரிக்கப்படாததால் 15 கிராமங்களில் சம்பா சாகுபடி கருகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் குதிரைச்சேனவரு வாய்க்கால் மூலம் நீரை தேக்கி விவசாய நிலங்களுக்கு பாசனம் பெற ஏனாத்தான்குடி கிராமத்தில் தடுப்பணை பொதுப்பணித்துறை மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பணை மதகு சரிவர பராமரிக்கப்படாததால் கடந்த ஆண்டு கதவணைத்திற்கு திருடு போனது. இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து சம்பா சாகுபடிக்காக திறந்து விடப்பட்ட பாசன நீர் தடுப்பணை மதகு திறக்கப்படாததால் பாலக்குறிச்சி, செம்பியான் மகாதேவி உள்ளிட்ட சுமார் 15 கிராமங்களுக்கு சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் பாயாததால் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி மேற்கொண்ட விவசாயிகள் பயிர்கள் கருகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை அருகே தேவூர் தனியார் பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கீழ்வேளூர் வட்டாரம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை தேவூர் தனியார் பள்ளியில் உலக புகையிலை விழிப்புணர்வு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி தாளாளர் ஜான் பீட்டர் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடியும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை முழக்கமிட்டபடியும் ஊர்வலமாக சென்றும் இது குறித்து விழிப்புணர்வு உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தியாகதுருகம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் மற்றும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் மற்றும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் இணைந்து கபடி போட்டியை தொடங்கி வைத்தனர். முதற்கட்டமாக இன்றும் நாளையும் கபடி போட்டி, கேரம் போட்டி மற்றும் கோகோ உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற உள்ளதாகவும் மாவட்ட அளவில் வெற்றி பெறும் அணி மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது பள்ளி மாணவி கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த போது ஈரோடு மாவட்டம் பெரியார் நகரைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்கும் சஞ்சய் என்பவர் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார். அங்கிருந்து தப்பி சென்ற சிறுமி நிகழ்ந்ததை தனது பெற்றோரிடம் கூறியதை தொடர்ந்து உடனடியாக பெற்றோர்கள் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். புகாரின் பேரில் பொறுப்பு இன்ஸ்பெக்டர் விஜயா தலைமையில் மகளிர் போலீசார் ஈரோடு சென்று அங்கு மறைந்திருந்த சஞ்சயை பிடித்து தாராபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். கொண்டடம் பகுதியில் தனது நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்கு தனது மனைவி மற்றும் 2 வயது குழந்தையுடன் வந்ததாகவும் அப்போது திடீரென பள்ளி படிக்கும் 16 வயது சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு சஞ்சய் திருப்பூர் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். நெல்லையில்
பள்ளி மாணவர்களிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டதாக கூறி பள்ளி ஆசிரியரை பள்ளி கல்வித்துறை டிஸ்மிஸ் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. நெல்லையில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் ரீதியிலான சீண்டல்கள் அளித்ததாக கூறி அங்கு பணிபுரிந்து வந்த தற்காலிக ஆசிரியர் ராபர்ட் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார். மேலும் மற்றொரு நிரந்தர ஆசிரியர் நெல்சனை பணியிடை நீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே பேராங்குளம் பகுதியில் இருந்து மேட்டுப்பட்டி செல்லும் சாலை ஓரத்தில் மதுபான கடை மற்றும் பார் திறப்பதற்கான பணிகள் பொதுமக்கள் எதிர்ப்பையும் மீறி தீவிரமாக நடத்தி வருவதை அறிந்த பொதுமக்கள் மாநகர உறுப்பினருடன் அறந்தாங்கி செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டம் நடத்தி கோஷங்கள் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து டவுன் டிஎஸ்பி அப்துல் ரகுமான் தலைமையில் போலீசார் மற்றும் தாசில்தார் பரணி மறியல் செய்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது பொதுமக்கள் மாநகர கலால் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களிடம் தங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தால்தான் கலைந்து செல்வோம் என்று வாக்குவாதம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சாலை மறியல் செய்தவர்களிடம் மனு பெற்றுக்கொண்டு அரசு அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மனுவை அனுப்பி வைத்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் அங்கிருந்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் கொடுத்து கிராமத்தில் மக்கள் நல முகாம் நடைபெற்றது. முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி கலந்து கொண்டு பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டார். பின்னர் பட்டா வழங்கல், விவசாயிகளுக்கு இடுபொருள் வழங்கல், 21.41 லட்சம் கடனுதவி ஆகியவற்றை 143 பயனாளிகளுக்கு வழங்கினார். பின்னர் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே புது வளவு பகுதியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் ரூபாய் 15.90 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி குழந்தைகள் மைய கட்டிடத்தை அரியூர் நாடு ஊராட்சி மன்ற தலைவர் நாகலிங்கம் தலைமையில் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அங்கன்வாடி மையத்திற்கு இடம் வழங்கிய செல்லத்துறை மற்றும் தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், குழந்தை செல்வங்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையனுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் போடிநாயக்கனூர் தமிழ்நாடு வர்த்தக சங்க பேரவை மற்றும் அனைத்து கட்சியினர் சார்பாக மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. போடிநாயக்கனூர் கட்டபொம்மன் சிலையில் இருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தேவர் சிலை அருகில் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து தேவர் சிலை முன்பு வைக்கப்பட்டிருந்த வெள்ளையன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி ஊர்வலத்தில் வர்த்தக சங்க உறுப்பினர்கள் மற்றும் சர்வ கட்சியினர் கருப்பு கொடி அணிந்து மௌன ஊர்வலமாக வந்து அஞ்சலி செலுத்தினர். செல்லியம்பட்டியைச் சேர்ந்த 6 வயது சிறுவனுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செய்யப்பட்டு குணமடைந்து வீடு திரும்பினார். தருமபுரி மாவட்டம் செல்லியம்பட்டியைச் சேர்ந்த அருள் அந்தோணியும் இவரது மனைவி அருள்மலர் கரிசியும் ஆசிரியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களது மகன் ஆல்வின் என்ற 6 வயது சிறுவனுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் ஆல்வினை பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கு டாக்டர் வருண் மகாபலேஸ்வரர் மற்றும் மருத்துவர்கள் சிறுவனை பரிசோதனை செய்ததில் ஆல்வினுக்கு வில்சன் எனப்படும் மரபணு நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது. இதற்கு உடனடியாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது சிறுவன் ஆல்வின் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சிறுவனின் பெற்றோர்கள் பேட்டியளித்துள்ளனர். இதுவரை எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லை, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. டாக்டர்ஸும் தொடர்ந்து கேர் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ரேஷனுக்கு மட்டும் 21 lakhs, அதுக்கு முன்னாடி அடுத்து ஆகிற எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடையது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 lakhs எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து முன்கூட்டியே சொல்லி தான் நம்மளை அறுவை சிகிச்சைக்கு தயார் பண்ணாங்க. ஸோ மருத்துவமனையின் மீதும் மருத்துவர்கள் மீதும் இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை சிறப்பாக செய்து கொடுத்த நிர்வாகத்துக்கும் மருத்துவர் அவர்களுக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
லாரி டிரைவரை தாக்கியதாக திமுக பகுதி செயலாளர் உள்ளிட்டோரை கைது செய்ய கோரி 300க்கும் மேற்பட்டோர் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நேற்று டிப்பர் லாரி காரை உரச வந்ததாக கூறி திமுக பகுதி செயலாளர் ராமு, அவரது அண்ணன் நாகராஜ் ஆகியோர் டிப்பர் லாரி டிரைவர் லட்சுமணன் என்பவரை தாக்கி சாவியை பிடுங்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. சாவியை வாங்க தேர்பேட்டை பகுதிக்கு சென்ற மாதையன், சுவாமிநாதன், சந்தோஷ் ஆகியோரையும் திமுகவினர் ராமு தரப்பினர் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த மாதையன், சுவாமிநாதன் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்களை தாக்கியவர்களை கைது செய்ய கோரி காயமடைந்தோரின் உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் ஒசூர் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திசையின் வளைவில் தள்ளாடும் போதையில் நடுசாலையில் நின்றும் சாலை நடுவே படுத்துக்கொண்டும் சாலையில் ரகளை செய்தவரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். நெல்லை மாவட்டம் திசையின் வளைவில் காலையும் மாலையும் எப்போதும் போக்குவரத்து நெரிசலாக காணப்படும். இந்த நிலையில் நேற்று இரவு போதை ஆசாமி ஒருவர் திடீரென்று சாலை நடுவில் சென்று ரகளையில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அவ்வழியாக வந்த பேருந்தின் முன்பு சாலையில் படுத்துக்கொண்டு ரகளையில் ஈடுபட்டார். மேலும் இது குறித்து திசையன் விலை காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் தொடர்பு கொண்டும் காவல்துறை அதிகாரிகள் வராததால் அப்பகுதி மக்கள் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதுபோன்று பொதுமக்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் இதுபோன்று போதை ஆசாமிகள் ரகளையில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஒசூர் அருகே மத்திய அரசு நிதியின் கீழ் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை துவக்கி வைக்க வந்த KP முனுசாமியுடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி ராமன்தொட்டி என்னும் இடத்தில் மத்திய அரசின் PMGSY என்னும் திட்டத்தின் கீழ் பல்வேறு கிராம பகுதிகளுக்கு சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்திட தொகுதியின் MLA KP முனுசாமி அடிக்கல் நாட்டுவதாக நேற்றே அதிமுகவினர் பேனர் வைத்த நிலையில் அதே திட்டத்தை திமுகவினர் துவக்கி வைப்பதாக கொடிகள் நாட்டினர். இதனிடையே அங்கு வந்த திமுகவினர் MLA KP முனுசாமியுடன் தாங்கள் தான் அடிக்கல் நாட்ட வேண்டும் என்று இவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே KP முனுசாமியை திமுகவினர் சூழ்ந்து கொண்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பேரிகை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் மறைவை ஒட்டி மயிலாடுதுறை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் அனைத்து வணிகர் சங்கங்களின் சார்பில் மயிலாடுதுறை நகரம் முழுவதும் உள்ள கடைகள் இன்று அடைக்கப்பட்டன. தொடர்ந்து மயிலாடுதுறை மணிக்கூண்டு பகுதியில் வெள்ளையனுக்கு இரங்கல் கூட்டம் நடைபெறவுள்ளது. மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் 12 மணி வரை கடையடைப்பு செய்யப்பட்டது. இதனால் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. திருப்பூர் மாநகரில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் அனைத்தும் ஊர்வலமாக வாகனங்களில் மாநகரின் முக்கிய பகுதிகள் வழியாக எடுத்து செல்லப்பட்ட போது விநாயகர் தான் முன் செல்ல வேண்டும் என்று இந்து முன்னணியினர் இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் விலக்கி தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியின் முன்பு கட்டப்பட்டுள்ள மகளிர் சுகாதார வளாகம் போதிய பராமரிப்பின்றி வளாகத்தின் சுவர்கள் மிகவும் சேதமடைந்து காணப்படுகின்றன. மேலும் முறையாக கழிவுநீர் வடிகால் அமைக்காமல் உள்ள நிலையில் சுகாதார வளாகத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் அதிக அளவில் துர்நாற்றம் வீசி மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் இதன் காரணமாக அதிக அளவு கொசு உற்பத்தியாவதால் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் சுகாதார வளாகத்தை அகற்றி வேறு இடத்தில் கட்ட வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வரும் அப்பகுதி மக்கள் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை திரட்டி பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டார கல்வி அலுவலகம் முன்பு டிட்டோ சாக் ஆசிரியர் சங்கத்தின் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் சரவணமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில்
தொடக்க கல்வித்துறையின் கட்டமைப்பை அழிக்கக்கூடிய பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் மாநில முன்னுரிமை அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்பன உள்ளிட்ட 31 கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. உதகை நகரில் உள்ள சாலைகள் மிக குறுகலாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் தற்போது அவதியடைந்து வருவது வாடிக்கையாகியுள்ளது. இந்த நிலையில் வீடுகளில் வளர்க்கப்படும் மாடு, ஆடுகள், குதிரைகள் மற்றும் தொடரின மக்களின் வளர்ப்பு எருமைகள் போன்ற கால்நடைகள் உதகை நகரில் உள்ள சாலைகளில் சுற்றித் திரிந்து வருவதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வரும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.